ஸோ எனிவேஸ் இங்கே செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி யோ டிஜே நக்கல்யா உனக்கு அவங்க பாவம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போட்டு விரிச்சு போட்டு வந்தால் ஷாம்பு கொடுப்பியா? நக்கல்யா லிப்ஸ்டிக்கா? ஓகே லிப்ஸ்டிக் கொடுப்பியா? ஓகே அம்பையர் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் த டீம் பேஷன்ஸ். ஸோ முதல் இன்னிங்ஸோட முதல் பந்து அண்டு ஆஹா அப்பீல் பண்ணிட்டாரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு விக்கெட் கீப்பர் கேட்ச விட்டாரா அப்படின்னு. பரவாயில்ல, பரந்தாமன் கிட்டேருந்து ஒரு நல்ல பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குட் அண்ட் டெலிவரி. ஷார்ட் பால், நல்ல புல் ஷாட்டுங்க. ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல அடிச்சு விட்டுருக்காரு. மனோ அவரோட பேட்லேருந்து முதல் ரன்ஸ் வந்திருக்கு அண்ட் 2ஆக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டபுள் ஜி. எக்ஸலண்ட் ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். நல்லா ஆடினாரு. ஒரு புல் ஷாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட். திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் சிங்கிள் மட்டுமே, அதுக்கு மேலே போக முடியாது. நல்லா போட்டுட்டு இருக்காங்க பரந்தாமன். அது வேரியேஷன் லைன், வேரியேஷன் லென்த் ரெண்டுத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே மாதிரி பால் போட மாட்டாரு அடுத்தடுத்த பந்து. ஸோ இப்படியே போட்டாருன்னா இங்கே வந்து மேண்டட்ரி பவர் பிளேயில் ஒரு 6 ரன்னுக்குள்ளேயே வந்து பேட்டிங் டீம் சுருகலாம். பண்ணுவாரான்றதை பார்ப்போம் பரந்தாமன். இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கில் வேதகிரி அவரோட முதல் பால் பீட்டன் ஆயிருக்காருங்க. சூப்பர் பவுலிங். இதை தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது பரந்தாமன் லைன் அண்ட் லென்த் மாற்றி போட்டிருக்காரு. இது வரைக்கும் பவுண்டரிஸ் கன்சிடர் பண்ணல. அவர் போட்ட 4 பாலில் வெறும் 3 ரன் தான் வந்துருக்குது. அண்ட் ஃபீல்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் தான் வச்சிருக்காரு. ஒரு டீப் ஸ்கொயர் லெக், டீப் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்கில் ஒரு அப்புறம் லாங் ஹார்ன். திருப்பி அடிக்க பார்த்தாரு, ஆனால் லெக் சைடில் ரொம்ப தள்ளி போட்டிருக்காருங்க. வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். ஸோ வெல்கம் பேக் அம்பையர் கௌதம் அவர்களே. ஆஹா கண்டிப்பாக பேட்டிங் டீம் ஒரு பவுண்டரி எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு ஸ்லோ பால், ஆனால் இன்னொரு லெக் சைடில் போடப்பட்ட பந்து வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். ஸோ எஸ், நேத்திக்கு பற்றி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். சங்கு மாம்சம் ஃபுல்லாக மழைப்பா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா அப்படின்னு வச்சாருங்க. கடல் உள்ள போய் பால் உதிச்சுன்னு நினைக்கிறேன். ஆளே இல்ல பெல்லு. ஓகே எனிவேஸ் முதல் ஓவர் முடிவில் 12 for no loss. சரி, முதல் ஓவர் முடிவில் 12 நல்லா போட்டார் பரந்தாமன். ஆனால் லாஸ்ட் பால் ஒரு 6 கொடுத்துருக்காரு. ஆஹா நல்ல பாலுங்க லெக் சைடில். தருண் போட்ட முதல் பந்து ஆக்சுவலாக அடிச்சிருக்கலாம். ஸ்கொயர் லெக்கில் தான் ஒரு கண் இருந்தது. ஆனால் அது டீப் ஸ்கொயர் லெக்கும் வச்சிருக்காங்க ஃபீல்டரு. ஷாட்டே போயிடுச்சுங்க. ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு.
அடுத்த பால் ஆஹா சூப்பர் பாலுங்க, நல்லா டிப் ஆயிருச்சு பந்து. டாட் பால்னே சொல்லலாம். 9 பால்ல 18, ஸோ 12 ரன் per ஓவரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவுட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டா கவர் ஸ்கைக்கு மீண்டும். நல்ல ஷாட் அண்ட் முதல் பாலே மணிக்கிட்டேண்டு சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். ஆஹா பவுலர் ஸ்டெம்பு முன்னாடி பிடிக்கணுங்க, இல்லை ஸ்டெம்பு பக்கத்தில் போய் பிடிச்சிருந்துக்கலாம். ரொம்ப ஸ்டெம்புக்கு பின்னாடி பேக்கப் மாதிரி நின்ட்டாரு. ரன் அவுட் க்ளோஸாக இருந்தது, பட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஓவர், ஒரு 6 கன்சிடர் பண்ணாரு, பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 3 டாட் பால், இப்போ ஒரு டபுள். அண்ட் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி பேட்டில் மாட்டலங்க. எண்ட் ஆஃப் ஓவர், 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20-1. ரெண்டு ஓவர் முடிவில் 20. ஸோ 10 ரன் per ஓவரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 12ன்னு சொன்னால் அடுத்த லாஸ்ட் 3 பால் சூப்பராக போட்டிருக்காங்க. வெறும் 2 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 பாலில் போன ஓவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே முதல் பாலே எஸ், முதல் கோணல் முற்றிலும் மோனல் என்பது போல். என்னங்க வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆஹா மேலே போயிருக்காங்க. ஓ போடுங்க டிக் டிக் சவுண்டை. ஆக சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டெல்லாம் இருந்தால் இந்த ஹார்ட் பீட்டை கேட்காதீங்க, எனக்கே பட்டு பட்டுன்னு என்னமோ ஒரு மாதிரி இது. ஆக மொத்தமாக என்ன நடந்ததுன்னா, வைடு போட்டார் பவுலரு, விக்கெட் கீப்பரில் எடுத்து அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதில் ஒரு ரன் எடுத்தாங்க. திரும்ப ஓவர்த்ரோவுக்கு ஆசைப்பட்டு, இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஓவர்த்ரோவுக்கு ஆசைப்பட்டு 2வது ரன் ஓடினாங்க. அதில் வந்து பவுலர் சென்னில் ஒரு ரன் அவுட்டு. இப்போ அதுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அடுத்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சீரியல் ப்ரோமோவில் வர மாதிரி பேட்ஸ்மேனை மட்டும் க்ளோஸ் அப்பில் போயிட்டு அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியல் ப்ரோமோவில் வர மாதிரி அந்த அளவுக்கு ஐயா என்ன யார் டிசிஷனு. ஸோ எஸ் நாட் அவுட்ன்றது தான் குரல். லாஸ்ட் மூமெண்ட்டில் கரெக்டாக உள்ளே வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கர். வைடு ப்ளஸ் 2 ரன்னு. ஷாட்டுங்க, ஷார்ட் பாலை செம்ம ஷாட் அடிச்சுட்டு அவரோட போஸை பாருங்க. ஃப்ளாட் 6 கரெக்டாக அந்த 6 எங்கே போய் அடிச்சிருக்குன்னா லைனு, நம்மளோட அந்த லைனில் போய் அடித்து பால் வந்து உள்ளே போயிருக்கு. பேக் டு பேக் ஒன்னு ஆஹா ஹேட்ரிக் ஆஃப் 6 வருமானு பார்த்தா இல்லை. பேட்டர் ரொம்ப முன்னாடியே சுற்றிட்டாரு. நல்ல பேட் ஸ்விங் வச்சிருக்காரு இங்கே மனோ. ஆல்ரெடி 2 6 பார்த்துருக்கோம். எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிக்கிட்டு இருக்குது. 3 பாலில் 15. இந்த 3 பால் நல்லா ஃபினிஷ் பண்ணி ஆகணுங்க இங்கே பிரபு. மேலே மேலே ஆனால் காற்றுல இருந்த பால், ஆனால் கேட்சுக்கு கேரி ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். விக்கெட் கீப்பர் ட்ரை பண்ணார், ஸ்டில் கேட்சுக்கு கேரி ஆகவில்லை. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்கேருந்து 68. கண்டிப்பாக 60க்கு மேலே என்ன ஸ்கோர்னாலும் இந்த ரவுண்டில் ரொம்ப பெட்டர் ஸ்கோராக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் ஆல்வேஸ் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று சேஸ் பண்ணுறப்ப ஈஸி, ப்ரெஷர் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆஹா அப்பர் கட்டு சூப்பராக தட்டி விட்ருக்காருங்க. ஷாட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. வெயிட் பண்ணி தட்டி விட்ருக்காரு. இதே ஒரு கிரிக்கெட் பாலோ இல்லைனா ஒரு வெயிட்டான பாலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பவுண்டரியே போயிருக்கும். அதனால அழகாக லைட் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் அண்ட் ஃபைனலாக ஒரு பால் மேலே போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. நிறைய முக்கால்வாசி பால் ஷார்ட்டர் லென்த்தில் தான் இருந்திருக்காரு. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. லாஸ்ட் 3 பால் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு போன ஓவர் போட்ட பவுலரு தரன். அண்ட் 37 3 ஓவர் முடிவில் 37க்கு 1. வரதராஜன் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. 3 ஓவர் முடிவில் 37க்கு 1 ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டு இன்னொரு ஸ்லோவா பால். போன மேட்ச் பார்த்தோம் வினோத் சூப்பராக போட்டுறாரு அந்த கட்டர்ஸை. இதே டைமில் தான் போட்டார் 4வது ஓவர். ஸோ 4வது ஓவர் ஆனால் ஒரு ஸ்லோவான அந்த கட்டர்ஸ் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ஸ் டெக்க பாலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேப்டன்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு ஸ்லோவாக பால் ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்காரு லென்த்தில். ஸோ இதே மாதிரி பால் தான் போன மேட்ச்சில் பார்த்தோம். 2 விக்கெட்டு வந்து வாங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். போல்டாக நாங்கள் 2 பேட்டர்ஸ் சீக்கிரமாக ஷார்ட் ஆடி. ஸோ இந்த மாதிரி பாலுக்கு பேட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா ட்ரிகர் பண்ணி பின்னாடி போய் ஸ்கொயர் லெக் மேலே அடிக்க பார்க்கணும். அதை தான் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்டை டார்கெட் பண்ணுறதோட. ஆஹா இந்த பால் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட் டார்கெட் பண்ணலாங்க. 6 செம்ம ஃபிளாட் பேட்டட் இட்.
ஸோ மனோ ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்காருங்க. 28 ரன் 10 பால்ல 44க்கு 1. இன்னும் 3 பந்துகள் பாக்கி இருக்குது. பெரிய ஷாட்ஸ் மனோ ட்ரை பண்ணுவாரா? அவருக்கு இருக்கிற 9 பால் இன்னிங்ஸில் ஓவராலாக இருக்குது. திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மிட் விக்கெட் கைக்கு ரன் அவுட்டுக்கு சான்ஸ் அதிகங்க. எஸ், அவுட் தான் இருக்காரு. இன்னொரு 6 அந்த ஆரோட எதுக்கு இந்த ஹார்ட் பீட்னா எதுக்கு ரிவ்யூ? ஓகே, நோ பாலுக்காக கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 6 பார்த்தா அந்த 6ஓட 50மே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ஒரு நோ பாலே தான். நோ பாலுக்கு பேட்டிங் டீம் அப்பீல் பண்ணாங்க. நோ பாலே தான் கொடுத்துருக்காங்க. இதே டைமில் ஒரு வருது. ஃப்ரீட் மட்டும் இல்லை, நம்ம கூட இந்த 50 ரன்னை பூர்த்தி பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம். ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் சிங்கிளா? எஸ், சிங்கிள் மட்டும். ஸோ இதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட மனோ இருக்காரு. டீமோட 50 வரதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்காரு. மனோ, எப்படி ட்ராக் எப்படி இருக்கு ஆக்சுவலாக ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு? ட்ராக்லாம் நல்லா தானே இருக்குது. ஆனால் எங்களால் தான் அந்த ஸ்லோயர் பால்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல. மற்றபடி ஓகே தான். எனக்கு ஹார்ட் பீட்டு இறங்குறதுலேருந்து ரொம்ப துடிப்பாக தான் இருந்தது. ஸ்கோர் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்தது. பரவாயில்ல, ஏதோ ஸ்கோர் பண்ணிட்டேன் இப்போ ஒரு அளவுக்கு. இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்ன ரீசனு? இல்லை, அது ஒரு ரீசன், அது சொல்ல முடியாத ரீசன். ரொம்ப முக்கியமான நாள், அதனால தான் இப்போது இதனோட இது நான் போட்டு விட்டுறேனுங்க. சங்குமாம்ஸ், சங்குமாம்ஸ், சங்குமாம்ஸ் சொல்லுங்க. எங்க அண்ணனை பார்த்துக்கோங்க. அண்ணன் வந்து முதல் இன்னிங்ஸ்ல 28 ரன் அடிச்சிருக்காரு. அண்ணனுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான நாளா என்னன்னு கேட்டு வச்சுக்கோங்க. நம்ம முக்கியமான நாள்னா என்ன நாள் சொல்லுங்கண்ணா? மேரேஜ் டேவா? அது எங்கெங்க முக்கியமான நாள்? அன்னைக்கு மட்டும்தாங்க முக்கியமான நாள்.
எனிவேஸ் இதான் வந்துடுவாருல்ல பேட்டி எடுக்கணும் அப்போ அவரை எடுத்துருவான். ஸோ ப்ரோ என்ன டார்கெட் ஆக்சுவலாக மைண்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் உள்ளே போனீங்க? ஒரு 2 ஓவர் ஒரு பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் 2 ஓவர் முடிஞ்சுது, 20ல் இருந்தீங்க. அப்போது என்ன டார்கெட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க? எங்களோட டார்கெட் ஓவருக்கு 10 ரன் தான் ப்ரோ. அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் எதுவும் எய்ம் பண்ணல. ஓவருக்கு 10 ரன். ஏன்னா லாஸ்ட் டைமும் அதே தான் எய்ம் பண்ணோம், அதே தான் அச்சீவ் பண்ணி முடிச்சோம். இந்த டைமும் அதே தான் பண்ணோம். பரவாயில்ல, இப்போ நல்லா ஒரு ஓவர் இருக்குது, பண்ணுவானுங்க பசங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக எய்ம். ஸோ எனிவேஸ் வாழ்த்துக்கள் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நன்றி. வச்சாருங்க ஃப்ரீ ஹிட், கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே. ஆனால் பால் போகுமா? போயிருக்கு, 1 பவுன்ஸில் பவுண்டரி. கட் ஷாட்டு, பாயிண்ட் ஃபீல்டரை பீட் பண்ணிடு. இது பவுண்டரி போகாதானா? எஸ், 2 ரன் ஓடிடுவாங்க. பெரிய ஸ்கோரு சொல்லிக்கிட்டு இருந்தார் டீமோட ஒன் ஆஃப் டீம்மேட் மனோ ஃப்ரம் விஎம்சி தையூர். எங்களோட டார்கெட் 50 தான், அதுக்கு மேலே என்ன வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம். மயில்சாமி சார் ஸ்டைலில் சொல்லணும்னா அதுக்கு மேலே அனாவசியம், அதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டாக சொன்னார் மனோ. ரொம்ப தேங்க்யூ பிரதர், ஒரு நல்ல ஸ்பீச்சாக இருந்தது. இப்போதைக்கு 60ல் இருக்கீங்க விஎம்சி தையூர். 3 பால் 2 விக்கெட் தாங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே தெரியுது பேட்டிங் டாமினேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. இன்னும் 3 பால் பாக்கி இருக்குது. பேட்டிங் பவர் பிளே. ஸோ 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். அந்த 2 ஃபீல்டர்ஸ் யாருன்னா ஒரு லாங் ஆன், ஃபுல் டாஸ் பாலு. முன்னாடி நீங்கள் ஃபீல்டர் வச்சா என்ன, பின்னாடி தான் யாருமே இல்லையே, நான் பின்னாடி அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிச்சு விட்ருக்காருங்க. அடிச்ச ஷாட்டு சூரியகுமார் யாதவே கண்ணு முன்னாடி வந்துட்டு போனார். இன்னொரு ஷாட்டு, இந்த முறை 6. முக்கு டுமுக்கு அமால் டுமால் தான்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க விஎம்சி தையூர். 15 ரன் per ஓவரில் ஆடிட்டு இருக்காங்க. 71க்கு 2 பால் பாக்கி இருக்கீங்க. பெரிய ஓவராக மாறிக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ஓவர் ஃப்ரம் சதீஷ்குமார் அண்ட் கௌதம். சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, நல்ல ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் ஆடுறதுக்கு இவ்வளோ நேரமாக நல்லா ஆடின மணிகண்டன் இப்போ திரும்ப ஸ்ட்ரைக்குக்கு வருவார். 18 ரன் 10 பால் அவர்கிட்டேருந்தே ஒரு 6 முடிப்பாரான்றதை பார்க்கணும். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 74, 75 டார்கெட் கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்கோராக இருக்கும். இல்லைங்க, நோ பாலான்னு பார்க்கணும். எஸ், ஹைட்டில் நோ பால் பீச்சை நோக்கி 6. இன்னொரு பாலும் பாக்கி இருக்குது. ஸ்கோர் 79க்கு மூவ் ஆன் ஆகுது. ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ஹிட் பாலுங்க. ஃப்ரீ ஹிட் பால் பிடிச்சாலும் ஒன்றுமே இல்லை, ஆனால் நல்ல டேக். 2வது ரன் ஓடி இருக்கலாமே. லாஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டு, ஆனால் ரன் அவுட் இருக்கு. ஃப்ரீ ஹிட்டில் லாஸ்ட் பாலில் ரன் அவுட் ஆயிருக்காரு மணிகண்டன். பட் ஒரு சூப்பர் ஃபினிஷிங்க விஎம்சி தையூர். என்னாச்சு, அவுட்டு தான்ப்பா. எஸ், விஎம்சி தையூர். ஸோ எஸ், இன்னிங்ஸும் ஓவர் ஆகிருக்குது. அண்ட் லாஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்டு 80ல் முடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 81 அடித்தால் வெற்றி ஃபார் டைட்டன்ஸ் 11 கிங்ஸ். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கூடிய விரைவில் அருண் வில் பி ஜாயினிங் பேக். அண்ட் இப்போதைக்கு ஒரு குட்டியாக ஷார்ட் பிரேக் நான் எடுத்துக்கிறேன்.
எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேட்க ஸோ நெக்ஸ்ட் ஆட போற மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தையூர் பெரியமா நகர் வர்சஸ் அண்டர்டாக்ஸ் மாமல்லபுரம். ரெண்டு டீம் கேப்டனும் தயார் நிலையில் இருங்க. ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. ஸோ வால்பாறை தையூர் பெரியமா நகர் அண்ட் அண்டர்டாக் மாமல்லபுரம் கேப்டன் ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஹைலைட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேங்கர் ஷாட்ஸாக நிறையாலாம் பார்த்தோம். முக்கியமாக டவுன் த ட்ராக்காக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் லேக்காக இருந்தாலும் சரி, ஆஃப்லேயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மாற்றி அடிக்கிறதா வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ செம்மையாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ரெண்டு பேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் வந்து தனித்துவமாக 28 ரன்லாம் அடித்து, தம்பி நான் இப்படி தான் அடிப்பேன், 50 ரன் வந்தாலே எங்களுக்கு போதும்னு சொன்னவர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு எங்கேயோ போயிருக்குது. அண்ட் முக்கியமாக பவுலிங் டீம் வந்து நடுவில் கொஞ்சம் நிறைய லூஸ் பால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ சொல்ல கொஞ்சம் வால்பாறை கேப்டன் வாங்க. அது மட்டும் பெரியமா நகர் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த லூஸ் பால்ஸ்னாலே வந்து நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. அண்டு ட்ராப் கேச்சஸ் கூட பெருசாக நம்ம பார்க்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18th டேவோட 3rd மேட்சோட டாஸ் நடக்க போகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை பெரியமா நகர் வர்சஸ் அண்டர்டாக் மாமல்லபுரம். ரெண்டு டீம் கேப்டனும் இங்கே இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? வால்பாறை தையூர் பெரியமா நகர் கேட்க போறாங்க டாஸ். ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டாஸ் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை வர்சஸ் அண்டர்டாக் மாமல்லபுரம் டீமுக்கு எதிராக டாஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வால்பாறை தையூர் பெரியமா நகர் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் சேஸாக பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த யாருக்கிடையே அப்படின்ற பார்த்தீங்கன்னா அப்படியே போடுங்க அந்த இன்ட்ரோவை. கமான். ஓகே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் வர்சஸ் விஎம்சி தையூர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் வந்து முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சு 81 ரன் ஆன் கோல் டார்கெட்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸாக சேஸ் பார்க்க போகிறோம். கமெண்ட்ரியில் நான் யாருன்னு வழக்கம் போல் கூச்சல் படவும் கத்தல் படவும் வந்துட்டீங்க, கமெண்ட்ரி படவும் வந்திருக்கிறீங்க. ஆக மொத்தம் ஃபன்னுக்கு கேரண்டி என்னோட கமெண்ட்ரியில். ஆனால் ப்ரோ நானே நம்மளே சொல்லிப்போம், யாரை சொல்ல போகிறா? நம்ம தான் எல்லாம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாலிங்க. அடடா, முதல் பாலே அடிச்சு லென்த்தில் போட்டிருக்காரு. அண்ணன் டைவ் அடிச்சாரு, ஆனால் முடியலை. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸடா அப்படின்ற மாதிரி. சீரியஸ்லி செம்ம எஃபர்ட்டு. மொதல் பாலே வந்து இந்த மாதிரி எஃபோர்ட் போகிறதுன்றது டீமுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் ஆக எப்படி கீப்பரையும் மிஸ் ஆச்சு அண்ணே. அந்த மாதிரி பாலானே அது. ஆஹா, செம்ம பாலுப்பா. ஸ்டார்டிங் 2 பால் ஷார்ட் பிச்சுனா எப்படி போடுன்றதை நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து 2 பால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. செம்மையான ஸ்டார்ட்டு. இங்கனக்குள்ள விஎம்சி டீம் நல்லா பவுலிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் டைட்டன்ஸ் 11க்கு பெரிய ஸ்கோர் ஒன்று இலக்கா இருக்குதுப்பா.
அதேதான் லென்த்து தான்டா என் ரூலு, அதுக்கு மேலே நான் வேறு எங்கிட்டும் போட மாட்டேனே அப்படின்ற மாதிரி போட்டார் அடுத்த பால். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரன் வந்திருக்குது கவர்ஸில். முக்கியமாக இப்போ 81 ரன் டார்கெட் இன்றைய பொழுதோட இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டோட்டலாக இது இருக்குது. சரி அது அப்புறம் அடுத்து பேசுகிறேன். அடுத்த பால் ஏச்சா ஏச்சா யாராவது கேட்கணும், யாராவது கேளுங்க, சும்மா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் மட்டும் கையை தூக்கி இருக்கிறாரு. சும்மா உழுலாக்கி ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ ஜஸ்ட் டாட் பால், வெல்கம் டாட் பால். எங்க மறுபடியும் மறுபடியும் அப்பா. ஆக்சுவலாக இங்கே ஷார்ட் பாலை வந்து பனிஷ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஷார்ட் பாலை போட்டு டாட் பால் எடுக்கிறதுன்றது இத்தனை நாளில் இந்த 18வது நாள் விராட் கோலி ஃபார் ரீசன் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். அண்ட் அந்த டாட் பாலோட அகைன் ஷார்டிஷ் பாலோட டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 3 runs ஆன் த போர்ட். ஓகே, பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு இங்கே இப்போதைக்கு விஎம்சி டீமுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சீரியஸ்லி நல்லா ஸ்டார்ட்டு. டைட்டன் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரன்கள் தேவை. என்ன ப்ரோ நிலைமை எப்படி இருக்குது, அடிச்சிருவாங்களா என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ கூச்ச சுபாவம், அதனால் வந்து அவர் பேச மாட்டார். ஸோ பேர் ஹரீஷ். ஹரீஷ் தான் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்குற. அப்படி அவர் அடுத்து டார்ச்சர் பண்ண போகிறேன். இதுக்கடுத்து எப்படிலாம் என்ன மாதிரி ஐடியா பேட்டிங்கில் சேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா ஏதாவது சொன்னால் டீமில் திட்டுவாங்களாம், அதனால் சொல்லலை. கேப்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல். டைட்டன்ஸில் வேணா நீ என்ன கேப்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, பிளேயர் பேசக்கூட மாட்டாரு, அதான் ரொம்ப தப்புங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது. செகண்ட் ஓவரோட முதல் பால். முதல் ஓவரில் அந்த ஒற்றை ரன் ஆன் த போர்ட். ஸோ 3 ரன்னு ஒற்றை ரன்னில் ஒற்றை, அது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, சரி தமிழில் வரல, சிங்கிள் டிஜிட் ஆன் த போர்ட். சிம்பிளாக இருக்குது. இப்போதைக்கு 3 ரன். ரெண்டாவது ஓவரோட முதல் பால். ஓகே, அந்த இடத்துல வந்து லாஸ்ட் ஓவர் மாதிரியே ரிப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒரு பால். பட் ஆனால் அது வந்து ரொம்ப தள்ளி போட்டிங்க. ஷார்ட் பாலே வந்து ரொம்ப ஷார்ட்டிஷாக போட்டால் என்ன நடக்குன்றது இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து ஒய்டாக சென்று விட்டது. அப்பப்போ என் குரல் மாறும், அதையும் கண்டுக்காதீங்க. ஒய்டுக்கு ரீபால். அடித்தாலடி அப்படின்ற மாதிரி இருந்தது, ஆனா கிடையாதுங்க. அடித்த அடியில எட்ஜ் வாங்கினா கீப்பர் கேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ வெல்கம் விக்கெட். முதல் பால் போட்ட பிரஷரே. அடுத்த பால் இங்க. அதேதான் ஷார்ட் பால் பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது மறுபடியும். ஆனா இந்த முறை இல்லையே அது வந்து ஒரு வைடு. இந்த முறை கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் லென்த். ஏன்னா இத்தனை பால் ஷார்ட் பால் போட்டு கொஞ்சம் இப்போ லென்த்தை மாற்றி இருக்காரு. லென்த்தில் போட்டதுனால, குட் லென்த்தில் போட்டதுனால அது ஒரு டாட் பால். விக்கெட் கீப்பர் கையிலேருந்து கொஞ்சம் நழுவுச்சு. ரன்னு ஓடி இருந்தாங்கன்னா அவ்வளோதான், கேப்டனும் பவுலரும் டென்ஷன் ஆகிருப்பாங்க. எப்படி விட்ட அப்படின்னு நல்லா கலந்து தப்பித்து விட்டார். நல்லா போகிறோம் லென்த்தில். என்ன மாதிரி பால் இது? மாற்றி ஆக்சுவலாக மாற்றவே இல்லை, அதான் மேட்ரு. ஷார்ட் பால் லென்த் பால் தான் பவுலிங். போனாலும் எட்ஜ் போனாலும் பாடியில ரன்னுட்டு. ஐயோ என்ன மாதிரி தோடாது, அக்யூரேட் புல் சைன்னு சொல்லுவாங்க, அது இதான்டா.
புல்சை த்ரோ ஒன்று பார்த்த பிறகு அடுத்த பால் சீரியஸ்லி செம்ம த்ரோ. பவுலர் ஓடி போய் குடுன்னு பொறுமையாக ஒரு செகண்ட் நின்று கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை த்ரோ அடிச்சாரு பாருங்க. அதுவும் அந்த சைடு ஒரு 2 ஸ்டெம்பு தான் தெரியும். நல்ல அடி பின்னாடி போயிருக்கு. ஆள் இருக்கிறாங்களா ஆள் இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அடிச்சது ஒரு பவுண்டரி. வார்ம் வெல்கம் பவுண்டரி. ஆக்சுவலா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. கொஞ்சம் பால் ட்விஸ்ட் ஆயிருச்சுப்பா, இல்லாடி கரெக்டா கையில போயிருக்கும். ஆக்சுவலி அது வேற வழி இல்லை. பால் மண்ணில் பிச்சானாலே அப்படியே புதஞ்சிரும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சிங்கிள். அங்கே ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல மாதிரி அங்கிட்டு ஃப்ரண்ட்ல ஒன்று வச்சிருந்துருக்காங்க. ஸோ அது சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 11 runs on the board and this is third over on the crease. First ball. நல்ல அடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கே லாங்ல டீப்ல ஆள் இருக்கிற காரணத்தினால ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு 2 ஓடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த 2 ஓவர்லையுமே வந்து ஒரு பவுண்டரி ஓகே டீசெண்டாக கொஞ்சம் வெளியே போட்டதுனால போயிடுச்சு. பட் ஆனால் மற்ற எல்லா பாலுமே வந்து பாடி லைனு ஸ்டம்புக்கு தான். பின்னாடி ஆள் இல்லப்பா, அதுக்கு நீங்க வந்து கீப்பருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொசிஷன்ல வச்சிருந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ திக்கேஜ் அதுக்குள்ள பிடிக்க முடியாது. ஆள் வைக்கல. இங்க பார்த்தீங்கன்னா கல்லியும் கவர் பாயிண்ட் தான் இருக்கிறாங்க ஒருத்தர். ஸோ நோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பால் தூக்கி அடிச்சிருந்தாரு, கேட்ச் நினைச்சேன். பட் ஆனால் இல்லை. இது மட்டும் பத்தாது, சிங்கிள்ஸ் ரொட்டேஷன் பத்தாது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சேஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டைட்டன்ஸுக்கு பவுண்டரிஸ் நிறைய தேவை. ஸ்லோ பாலா, நல்ல டைமிங் இருந்து ஜம்ப்ல பண்ணா பால் அதையும் தாண்டி போய் விட்டது. ஷார்ட் பால் ஸ்கொயர் லெக்ல ஆள் இருந்து எனக்கு கவலையா கிடையாதுன்னு சொல்லி அடிச்ச ஒரு அடி அண்ட் பவுண்டரி. அகைன் கொஞ்சம் லென்த்தை மாத்தி பாலை எடுக்கிறதுக்குள்ளே வந்து விடிஞ்சு போச்சு அப்படின்னா சொன்னோம். ஸோ ஜஸ்ட் பாலில் பிறந்ததுனால எடுக்கிறது கொஞ்சம் சிரமம், அது புரியுது. ரன் வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாய்ப்பு தான். டாட் பால். ஆஹா கொஞ்சம் மிஸ்ரா. பவுலர் ஓரமாக போயிட்டாரு. ஸோ இல்லாட்டி ஒன்று ரெண்டாவது புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஒன்றும் முடியல. பின்னாடி கீப்பர் அங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 19 ஆன் போர்ட். ரெண்டு ஓவர் வெளியே இருக்கிற நிலைமையில அடிக்க வேண்டிய ஸ்கோர் இமாலய ஸ்கோர். ஸோ அதை சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் 2 ஓவர்ல எவ்வளவு தூரம் அடிப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, பேஸு போன பவுலர் போட்ட மாதிரிலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோயிஷா வருது. முக்கியமாக வந்து
பேச வேரி பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. இப்படியே ஓப்பன் கமெண்ட்ரிலாம் சொன்னால் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்க வேணாம். ஸ்கொயர் லெக்கில் தாங்க என் கண் இருக்குது அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு போலயே மாற்றி மாற்றி. ஸ்கொயர் லெக்கில் கண்ணுன்னா இங்கே ஒருத்தர் மூக்கு மேலே கண் இருக்குன்றாரு. நியாயமா ப்ரோ? நியாயமா? கடன் வாங்கி காமெடி பண்ணாதீங்க. நான் அதை போன இன்னிங்ஸே போட்டுட்டேன். அது ஏன் காமெடி? காப்பி ரைட் என்னது? ஓகே, டாட் பால். மூக்கு மேல கண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பால் மேலதான் இருக்கு. ஆகா, விக்கெட். அடிச்சடியில் என்ன பேட் பின்னாடி போகுது? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. டென்னிஸ் விக்கெட். லோ ஃபுல் டாஸ் அடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தரையோட தரையை அடிச்சு ரெண்டாவது புஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சான். பட் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. நான் இங்கே ஆளுநாள் அழகுராஜா ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர் லெக்ல இருந்து அன்னை திடுன்னு ஓடி போய் மிட் விக்கெட் வரைக்கும் கவர் பண்ணிட்டா. அப்படி எவ்வளோ வேகம்! சிறுத்தையோட சித்தப்பாவா இருப்பார் போல. ஷாட் அண்ட் ஃபைனலி போயிருச்சப்பா. அப்பா அடிச்ச அடியில வந்து வால் டிராவல்ல ஏர்லயே 5 நிமிஷம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி பவுண்டரி வந்திருக்குது. வார்ம் வெல்கம் பவுண்டரி. பட் இட்ஸ் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அடிக்க வேண்டிய ஸ்கோர் இன்னும் நிறைய இருக்குது. டைட்டன்ஸ் 11க்கு இன்னும் நிறைய தேவை. ஆனால் பால் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அற்புதமான ஒரு கேட்ச் மறுபடியும். சீரியஸ்லி நல்ல கேட்ச் மறுபடியும். கீப்பர் வந்து அவரே நான் ஓடி போய் நானே பிடிச்சிக்கிறேன், யார் என் பாதையில் வரேன்னு சொல்லி பிடிச்சி விட்டாரு. நம்ம ஊரு பாண்டிச்சேரி, உங்க ஊரு? நாலு ஓவர் முடிவில் 24 ரன் ஆன் போர்டு. ஸோ கையை மீறின ஒரு விஷயம், ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் ஒருத்தன் கேள்வி கேட்டானே, பதில் சொல்றாங்களா பாரு. என்ன கேள்வி? என்னோட ஊர் பாண்டிச்சேரி, உங்க ஊருன்னு கேட்டேன். கேட்கல யாருக்கும், அதனால சொல்றதுக்கு ஐடியா இல்லை. ஆஹா, நல்ல அடி முயற்சிப்பா. பட் ஆனால் பால் மாட்டலையப்பா. ஆக்சுவலாக இவங்களோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்போ 5 ஸ்டெப்போ ஓடி வந்து டீசெண்டாக லைனர் லென்த்தில் போட்டு விட்டா மேட்ச் முடிஞ்சிங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு. A ஸ்கொயர் + B ஸ்கொயர் -2AB நினைச்சேன். சிம்பிளாக கியூப் தான். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் முடிஞ்சு. கியூப்னா 3யோ? ஐயோ அதை மறந்துட்டேனே. சரி, இருந்துட்டு போகுது. அகைன் டாட் பால். ஷார்ட்டே பின்னாடி ஆளு இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் மிட் விக்கெட்லேருந்து நானே போய் எடுத்துக்கிறேன். லாங் ஆன்ல ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ எடுத்துட்டாரு. ஸோ ஜஸ்ட் அகைன் ஒரு சிங்கிள். ஸோ ஃபியூ மோர் பால்ஸ் டு கோ ஃபார் அ விக்ட்ரி. நல்ல பால் மறுபடியும் நல்ல பால். ஸோ மாற்றி பாடி லைன் தான். காலையிலேருந்து அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு டீமை வச்ச குறியை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. கொஞ்சம் மிஸ். அகைன் பாடில இருந்து ரன் அவுட். ஆஹா, கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சப்பா.
எட்ஜ் நல்ல சிம்பிளான ஒரு கேட்ச். அந்த கேட்சோட ஒட்டுமொத்தமா மேட்ச் முடிஞ்சு சூப்பர் டூப்பரா வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சோட ஓவரால் சம்மரி இதுதான். மணி கிட்டேருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பரமேஷ் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. மனோ 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இதோட மேட்ச் முடிவுக்கு வருது. அண்ட் பிரசன்டேஷன் ஓவர் டு பிரகானா. முக்கியமா சொல்ல போனா மன்னிச்சிருங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. வாழ்த்துக்கள் விஎம்சி தையூர் டீம். ஸோ வாங்க, செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கீங்க. வாங்க.